என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். நம்ம கடையில் தானே வாங்கி கொடுக்குறோம். கடையில் வந்து எப்படியெல்லாம் கலந்து அந்த ஐஸ்கிரீம் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. வீட்டில் சத்தான பொருள்களை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா 2 ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். தேவையான பொருள்கள் மாம்பழம், அடுத்து பலாச்சோலை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் 2 விதமாக. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்துக்குவோம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வேண்டிய பொருள் வந்து பாலை வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நல்லா கெட்டி பதமாக வர்றப்ப அதை ஆஃப் பண்ணிக்கணும். கெட்டிப்படாமல் இது மாதிரி என்ன நல்லா வந்து கெட்டிப்படாமல் பக்குவமாக ஒன்று தண்ணியில் வந்து நல்லா கெட்டிப்படாமல் கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து இதை வந்து பாலில் கலந்துக்குவோம். அடுத்து இந்த பாலில் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்குவோம். இந்த கோதுமை மாவு கலந்து ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து மாம்பழத்தை ஏன்னா 2 இதுக்கு எடுத்துக்கிட்டனால பாதியை பிரிச்சுருக்கேன். அதில் மாம்பழத்தை ஜாரில் கலந்துக்கிறோம். இந்த ஏனத்தில் கலந்து வச்சுக்கிறேன். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து மாம்பழம், இது வந்து பலாச்சோலை. நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிரும். அடுத்து வந்து இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். வச்சோன்னா 2 hours கழித்து திரும்ப வந்து ஒரு வாட்டி வந்து அரைச்சி எடுத்து திரும்ப ஃப்ரீசரில் வச்சிடணும். அதே மாதிரி 2 டைம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா சுவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிரும். உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் எப்படி ஐஸ்கிரீம் வந்து அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.